கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. கடந்த வாரத்துல கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்தார். This month God has given us good promises. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். Genesis chapter 12 verses 2, I will make you a great nation, I will bless you and make your name great, and you shall be a blessing. ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு ஒரு ஜெபத்தோடு கூட உபவாசத்தோடு ஜெபத்தோடு தான் இந்த வாக்குத்தத்த வசனங்களை எடுத்து உங்களுக்கு கர்த்தர் பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். God is helping me to give this promises every month with prayer and with dedication. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். And I will bless you and make your name great, and you shall be a blessing. This is the promise which God has given. நம்மை ஆசீர்வதிக்கிறது நம்முடைய ஆண்டவரால் தான் முடியும் பிரியமானவர்களே. Beloved, to bless us it is only God is possible, and God can do that. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஐஸ்வரியத்தையும் மேன்மையையும் கொடுக்கும், அதுல சமாதானமும் உண்டாயிருக்கும். It's only God's blessings can give us riches and excellence, and with that he'll give peace also. ஆகையினால ஆசீர்வாதம் தேவனிடத்தில் தான் இருந்து உண்டு. Therefore blessings is from the Lord only. அதுதான் தலைமுறை தலைமுறைக்கு நிலை நின்று கொண்டிருக்கிற ஆசீர்வாதம். And that will be there for generations and generations forever. இல்லை என்றால் ஒரு சந்ததி உண்டாக்கும், மற்றொரு சந்ததி அழித்து போட்டுவிடும். Or else a generation will be formed and another generation will be destroyed. தேட ஒரு காலம் என்றால் அழித்து போட இன்னொரு காலம் உண்டாகுது. There is a time to seek and there is a time to destroy. அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அல்ல. It is not for the children of God. பக்தி உள்ள சந்ததிக்கு அல்ல. It is not for the godly generation. செம்மை உள்ள சந்ததிக்கு அப்படி கிடையாது. No, it is for the good generation. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறைக்கு அந்த ஆசீர்வாதம் பலத்திருக்கும். God's blessing will be there forever and ever with God's strength. தலைமுறை தலைமுறைக்கு அந்த ஆசீர்வாதம் வளர்ந்து கொண்டே இருக்கும், குறையவே குறையாது. And generation to generation the blessings will continue to grow. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். Those who believe shout hallelujah. தலைமுறைக்கு அந்த ஆசீர்வாதம் நிலைநிற்கும். And forever and ever this generation the blessing will be for generations. கர்த்தருடைய கட்டளைகளை கற்பனைகளை கைக்கொண்டு அதன் மூலமா ஆசீர்வாதம் பெற்றார்கள். ஆகையினால கர்த்தர் சொல்லுவார், 1000 தலைமுறைக்கு இந்த இரக்கத்தை நான் உனக்கு காண்பிப்பேன். Because they kept God's commandment and obeyed to it, and therefore God blessed them, and God says that 1000 generations I will bless you. ஆசீர்வதிக்கும்படியாகவே நம்முடைய தேவன் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். To bless us, heavenly God descended from heaven to this earth. ஆகையினால நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியாக தான் நாம் அழைக்கப்பட்டோம் பிரியமானவர்களே. Beloved, therefore we are called to inherit this blessing. ஆகையினால உங்களை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லுவார்கள். Those who look at you will tell you saying that these people are a blessed generation of God. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல Isaiah chapter 61 verses 9. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். The descendants shall be known among the Gentiles and their offsprings among the people. அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். And who see them shall acknowledge them that they are in the prosperity with whom the Lord has blessed. இந்த ஜாதிகளின் நடுவிலும் ஜனங்கள் நடுவிலும் உங்களை கர்த்தர் நிறுத்தி மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, வாயை திறந்து உங்களை பார்க்கிறவங்க எல்லாம் சொல்ல போறாங்க, இவர்களா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்வார். Among the Gentiles and among the people they will look at you, and God will make them to tell that these people are blessed by the Lord God. அப்படி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக காணப்படுவதற்கு நாம் என்ன செய்யணும்? To be looked as God's blessed generation, then what we have to do now? கடந்த வாரத்திலே கூட புதன்கிழமை கர்த்தர் ஆசீர்வாதத்துக்குரிய சந்ததியான ஒரு புறஜாதியான ஒரு எலெயாசர் ஆசீர்வதிக்கப்பட்டதை பற்றி கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்திருந்தார். Also last week I declared God gave God's message that the Gentile man called Eleazar was blessed by God. ஒரு புறஜாதியான இருந்ததான எலெயாசரை அவனுடைய மாமன், அதாவது அவனுடைய எஜமான் இந்த வேலைக்காரனை பார்த்து, இந்த வீட்டு விசாரணைக்காரனை பார்த்து சொல்லுகிறார், நீங்க உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். And the master of this servant looks at him and tells that he is the ruler and he is the man who takes care of it. You are blessed by the Lord. ஆபிரகாம் ஆசீர்வதித்தான். Abraham blessed him. ஆபிரகாமுடைய மகனுக்கு ஒரு பெண் கொடுக்கும்படியாக போன இடத்துல லாபான் இவனை ஆசீர்வதிக்கிறார். This man went in search of a bride. Laban who was there, he also blessed this man. ஜாதிகளின் நடுவிலும் ஜனங்களின் நடுவிலும் உன்னை
பார்க்கிறவர்கள் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். Among the peoples and among the Gentiles, they will tell that these people are blessed by the Lord. அதனால லாபான் இந்த எலெயாசாரை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். Laban looks at this man and tells, oh man who is blessed, come in. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Shout hallelujah. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே நீர் உள்ளே வாரும். Oh, you're blessed by the Lord, come in. அதாவது ரெபெக்காளுடைய தகப்பன் சொல்லுகிறார். Therefore அவருடைய சகோதரர் சொல்லுகிறாங்க. Therefore Rebekah's brother tells, எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். we are all blessed by the Lord God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Praise be to உண்டாவதாக. God's holy name. ஆகையினால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக நானும் நீங்களும் காணப்பட வேண்டும். We have to be looked as children blessed who are blessed by the God. ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காணப்படுவதற்காக இந்த எலெயாசார் எப்படி வாழ்ந்தால், To be this man, to be looked at a blessed man, how he lived. எலெயாசார் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணான். Elias in everything in his life he praised God. ஒன்னு. இரண்டாவது அவன் என்ன செய்கிறான்? Second, what he did, அந்த காரியங்கள் என்னமா நடக்கும் என்று சொல்லி கொடுக்கப்படுகிற உபதேசத்துக்கு மௌனமாக இருந்தானாம். the doctrine which was given to him to understand how the ways will pass, he kept silent. தன்னுடைய வழிகளை வாய்க்க பண்ணின கர்த்தருக்கு முன்பாக தலை குனிந்து அவரை தொழுது கொண்டான். பணிந்து குனிந்து அவரை தொழுது கொண்டான். He bowed and worshipped the Lord God who made his ways to prosper. யூதர்கள் எல்லாம் அப்படிதான் செய்வாங்க. Jews will do so. ஆண்டவரை ஆராதிக்க வரும்போது when they come to worship the Lord, அவர்கள் தரையில அமர்ந்து they sit down on floor, முழங்கால் படியிட்டு they kneel down, பணிந்து குனிந்து கர்த்தரை ஆராதிப்பார்கள். they bow down with their head and worship God. ஆகையால் நமக்கு பலன் இருக்கிற நாட்கள் அப்படி செய்யணும். In the days when we have strength, we have to do so. பலவீனமானவங்க, வியாதியா இருக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்க பின்னாடி நாற்காலியில உட்கார்ந்து ஆராதிக்கலாம். Those who are weak, those who are diseased, they can sit at the back in the chair and they can worship God. வாலிபர்கள் நீங்க அப்படி செய்ய கூடாது. Youths, you are not supposed to do so. பின்னாடி கால்ல சேர்ல உட்கார்ந்துட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. You should not sit at the chair there with cross legged and you cannot praise God. அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்ல. It is not a blessing for you. மற்ற சபைகளை நீங்க பார்த்துட்டு வந்திருக்கலாம், ஆனா நம்முடைய சபையில அதை ஃபாலோ பண்ணாதீங்க. Other churches you have seen that, but not in church. Please do not follow in our church. தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து ஆராதிங்க. Before the Lord God, bow down and worship him. கடந்த வாரம் கூட ஒரு நம்முடைய பிலீவர் தான், நம்முடைய பிரதர் தான், நீங்க எதுக்கு நீங்க கீழே உட்கார்ந்தீங்க நான் சத்தம் போட்டேன். அவரு பாவம் ஆபரேஷன் பண்ணவர், ஹெரேனி ஆபரேஷன் பண்ணவர், டாக்டர்ஸ் உட்கார கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. We had a believer who கூட கீழ தான் உட்கார்ந்து இருக்காரு. Who has gone through a kidney operation. He is sitting down on floor. I told him, why are you sitting down? அப்படி செய்யாதீங்க, இருங்க. இல்ல பாஸ்டர், அப்படி உட்கார்ந்தா எனக்கு ஃப்ரீ, எனக்கு முன்மையா ஆராதிச்சது போல இருக்குது. ஆண்டவர் அப்படி அனுபவிச்சிருக்காங்க. So he told that Lord God has permitted me. I feel comfortable. I feel satisfied when I do so. இருந்தேன், ஆனா எனக்கு முடியல, இப்போ ஆராதிக்கிறேன் அப்படி. So he told that it feels me comfort. ஒரு புறஜாதியன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுறான் பாருங்க. How see a gentile man how he is getting blessed. நாமெல்லாம் தேவனற்றவர்களாக வாழ்ந்தோம். We were all without God. வாக்குத்தத்தத்துக்கு அந்நியரா வாழ்ந்தோம். We were against God's promise. ஒரு ஆசீர்வாதம் என்கிறதே நமக்கு நம்ம தலைமுறைக்கு கிடையாதுங்க. Our generation does not have any blessing. கர்த்தருடைய சமூகத்துக்கு உட்படாதவர்கள் நம்ம. We are not acceptable to God's presence. எல்லாராலும் தள்ளப்பட்ட கூட்டம் நம்ம. We are all group of people rejected by people. இப்படிப்பட்ட கூட்டத்திற்கு ஒரு நன்மை தந்தாரு. Oh, with this group God has given a goodness. மன்னிப்பை தந்தாரு. He has given a forgiveness. நம்ம அவர் சேர்த்துக்கிட்டாரு. He has accepted us. உண்மையா இருந்த கூட்டத்தை தள்ளி விட்டுட்டு truly to reject this group. ஒலிவ மரத்தை வெட்டி போட்டுட்டு காட்டொலிவ மரமா இருந்த நம்மளை கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. He has cut down the olive tree and brought us a wild olive tree when he has planted us. புறாக்களை போல இருந்த கூட்டத்தை தள்ளிட்டு காட்டு புறாக்களா மாத்திட்டாரு. He has rejected the doves and he has brought back the turtle dove. ஹalleluya, hallelujah. அதான் பாட்டு பாடுனாங்க பாருங்க, காட்டு புறாவின் சத்தம் கேக்குது. That's what we heard this song. நாமெல்லாம் காட்டு புறாக்களா இருந்தோம். We were all turtle doves. புறாக்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுது. We are all made doves. தேவனை துதித்துக் கொண்டிருக்க கரங்களை தட்டி துதிப்போமே. Let's praise God, clap your hands. இயேசுவை சந்திக்க முடியா வர போகிறார். Jesus is going to come to meet me. ஆகையால் அவரை பணிந்து குனிந்து நான் அவரை ஆராதிக்கிறேன். Therefore I will bow down and worship him. அது மாத்திரமல்ல, not only that, அவர் எல்லாவற்றையும் கர்த்தரை முன்னிறுத்துகிறார். in everything he sets the Lord before him. இதெல்லாம் எலெயாசார் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் சொல்லி அழைத்ததற்கு அதுதான் காரணம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். Eleazar, you are blessed by the Lord, come in. And this is the reason for Eleazar to be being blessed. இன்றைக்கு உங்களிடத்தில் ஈசாக்குடைய ஒரு சில ஆசீர்வாதம் எப்படி அவனுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகளை சொல்ல போறேன். Today I am going to put forth certain points how Isaac was blessed. ஈசாக்குடைய ஆசீர்வாதம் எப்படி அவனுக்கு கிடைத்தது? Isaac, how did he get his blessing? ஒரு 4 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். 4 things I am going to put forth before you. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்து என் பேரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று
ஐயா பிரசங்கத்துல சொன்னாங்களே வாக்குத்தத்தம் கொடுத்தாங்களே ஒண்ணுமில்லையேன்னு நீங்க புலம்ப கூடாது. You should not lament or murmur saying that I will make you a great nation, I will bless you and make your name great. God has told this promise, why no blessing for me? இந்த ஆசீர்வாதத்துக்குரிய நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியையும் இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லிக் கொடுக்கிறது. The Holy Scripture clearly says the way how to receive these blessings from God. இந்த பெலிஸ்தியனை இந்த ஈசாக்கை பற்றி ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. Genesis chapter 26, when we read about Isaac, அதாவது 29ஆம் வசனம், verses 29, அதுல நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தினுடைய அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. that you will do so no harm, since we have not touched you and since we have done nothing to you by good and have sent you away in peace, you are now in the blessed of the Lord. அவன் எப்படி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டான்? How he is blessed of the Lord? அதுல 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு பாருங்க. So it is verses 13 and 14 talks this. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். The man began to prosper. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன பாருங்க? So where is this blessing? 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. Verses 13 and 14. அவன் ஐஸ்வரியனாகி The man began to prosper வர விருத்தி அடைந்து and continued prospering மகா பெரியவனானான் until he became very prosperous. அவனுக்கு மாட்டு மந்த அநேக பணிவிடக்காரர்களா இருந்தபடியால் பெலிஸ்தியர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். For he had possessions of flocks and possessions of herds and great numbers of servants, so the Philistines envied him. அப்ப எப்படி? How is that? எப்படி ஆசீர்வாதம்? How blessings? ஒரு பெலிஸ்தியர்கள் Philistines, அதாவது அபிமெலேக்கின் வீட்டார் இவனை ஆசீர்வதிக்கிறாங்க. house of Abimelech blessed him. அபிமெலேக்கினுடைய ஜனங்கள் பெலிஸ்தியருடைய குடும்பத்தார் வீட்டார் யாவரும் சத்துருக்கள். Philistines family, entire family were enemies. இவனை பார்த்து சொல்றாங்க, They looked at him and said, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். oh, you are all blessed by the Lord. அந்த ஆசீர்வாதம் என்ன செய்கிறது பாருங்க. See what this blessings does? ஐஸ்வரியவானாக மாற்றுது. Makes rich. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். Shout hallelujah. இப்படி ஆசீர்வாதம் ஐஸ்வரியவானாக மாற்ற போதுன்னு இதே இது நான் வெளி சபையில பிரசங்கம் பண்ணா என்ன கைத்தட்டு விழுந்திருக்கு தெரியுமா? If I tell in other churches that no God's கட்சிக்காரங்க சொல்லி கைத்தட்டுங்க இந்த கட்சிக்காரங்க சொல்லுவாங்கல அத மாதிரி இப்ப உங்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்த வேண்டியது. In political party they say clap your hands and clap your, it is not required for me to encourage you saying this. ஒரு தடவை ஒரு அப்பப்ப சபையில கைத்தட்டி அல்லேலூயா சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம். In a church there was often they were clapping and shouting hallelujah. அப்போ ஒரு சபைக்கு ஒரு இடத்துக்கு நான் போயிருக்கும்போது சொன்னார் அந்த பாஸ்டர். The pastor told that when I went to a church, அப்போ பக்கத்துல இருக்கிறவங்க கம்ப்ளைன்ட் பண்ணிட்டாங்களாம். the neighbors complained. கையை தட்டுறாங்க, ட்ரம் அடிக்கிறாங்க. They are clapping and they are drumming. உடனே அப்போ இன்ஸ்பெக்டர் கேட்டார், ஏன் உங்க சபையில இப்படி எல்லாம் பண்றீங்க? Inspector asked him and inquired him, why are you making so noise, clapping and drumming? ஐயா எங்க சபையில ஒரு நாள் வந்து பாருங்க ஐயா நாங்க எங்க ஜனங்க பண்றது. So he told that no, come to our church and see once how we worship. ஆனா அவரு மப்டில வந்து உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்தாராம். So he came in mufti and he was sitting and watching them. அப்ப பாத்துக்கிட்டு இருக்கும்போது அப்பப்போ இந்த பாஸ்டரும் கை தட்டி சொன்னாராம், ஒரு பாட்டை பாடி கையை ட்ரம் எல்லாம் அடிக்க வச்சாங்களாம். So the pastor also told as regular, saying that clap your hands and worship and praise God. எல்லாம் கூட்டம் எல்லாம் முடிஞ்சிச்சா. After the end of the service, அந்த இன்ஸ்பெக்டர் பாஸ்டர் சொன்னாராம், the inspector pastor told, ஜனங்களை பாத்தீங்களா? did you see my people? எல்லாம் தூங்கிட்டு இருக்குதுங்க எங்க பிரசங்கத்துல. During our message all the people were sleeping. அப்பப்போ கொஞ்சம் விழிப்பு உண்டாக்குறதுக்கு தான் நாங்க இப்படி அல்லேலூயா சொல்ல வைக்கிறோம், ட்ரம் அடிக்கிறோம், பாட்டு பாட. பாத்தீங்களா? Often to make him wake, we make them to clap and we drum. அந்த ஆளுக்கு விழிச்சிருக்காங்க, எங்க ஆளுக்கு தூங்கிட்டு இருக்காங்க. Our people are sleeping. அதனால தான் நான் இப்படி பண்றோம். இப்போ ஆமா நீங்க செய்யற சரிதான், நான் பாத்துக்கிறேன்னு போயிட்டாராம். So inspector told that what you do is correct. அதனால நீங்க தூங்குறீங்கன்னு பாஸ்டர் சொல்லிட்டு சொல்லல நானு. So I don't say that you are sleeping then. உங்க பக்கத்துல யாராவது தூங்குனாங்கன்னா அவங்கள கொஞ்சம் தட்டி விட்ட மாதிரி இருக்கும். And if your neighbor is sitting next to you sleeping, ஹalleluya சொல்லுங்க. Shout hallelujah. ஹalleluya. Hallelujah. அப்ப என்ன சொல்லி இருக்குது? So what is told? என்ன வாசிக்கிறோம்? What we read? அவன் ஐஸ்வரியவனாகி he became rich. ஈசாக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன? See what is the blessing Isaac got? ஐஸ்வரியவான் ஆனான். He became rich. அவன் வர விருத்தி அடைந்தான். He continued prospering. சொல்லுங்க, போன 2020 வருஷத்துக்கு முன்னாடி 2021 வருஷத்துல நான் விருத்தி தான் அடைஞ்சேன், தாழ்த்தி போகலன்னு சொல்றவங்க கொஞ்சம் கையை தூக்கி காட்டுங்க பாப்போம். Those who say from 21 years God blessed. கொரோனா காலத்திலும் பெருசா வளரத்தான் செஞ்சார், விருத்தி தான் அடைய செஞ்சாரு. Even the corona period God made me to grow and prosper. இடம் வாங்கினேன், I want plot land, கட்டினேன், I built house, பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தினேன், I conducted my children's marriage, பிள்ளைகளுக்குரிய நல்ல காரியங்கள் எல்லாம் செய்து கொடுத்தேன். I done good things for my children. விருத்தி அடைய செய்தார் 2021 வருஷம். In 21 God made me to multiply. கொஞ்சம் கையை தூக்கி காட்டுங்களேன். Those who says or lift up your hands, clap your hands.
ஹalleluya. Hallelujah. வர வர விருத்தி அடைய செய்தார். God made me to multiply and grow. பெரியவளாய் நான் பாருங்கப்பா. He became so rich. இவன் பெரிய எப்படி ஆயிட்டான்? How he became? தண்டரையிலே பெரிய ஆள் ஆயிட்டான். He became very prosperous in Thandrai. அன்பு பிரதர் பிரகாஷ் நகர்லயே இவர்தான் பெரிய ஆள். In Prakash Nagar he will become so great. மாடர்ன் சிட்டிலயே அவர்தான் பெரிய ஆள். In modern city he is great. எங்க வேற எங்க ஏரியாவுல சொல்லலையேன்னு சொல்லி தப்பா நினைக்காதீங்க. கோபாலபுரத்துல Do not feel bad that no he has not told my area. சாஸ்திரி நகர்ல Shastri Nagar. எங்களதான் கர்த்தர் பெரிய ஆள் ஆக்கிட்டாரு. All this place God made great. அம்பத்தூர்ல நங்கட மகா பெரியவன் ஆக்கிட்டாரு. He became very prosperous. யார? To whom? ஈசாக்க கர்த்தர் ஆசீர்வதிச்சார். God blessed Isaac. அவங்க அப்பா எப்படி? How his father? அவ எல்லாத்தையும் கர்த்தர் சொன்ன சமயத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன். When Lord told him he left everything and came behind Lord. அது தன் தேசத்தையும் இனத்தையும் தகப்ப வீட்டையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு கர்த்தர் சொல்றான்னு நடந்து பரதேசிய போல நடந்து வந்தான். He left his country, left his family, left his father's house and went off like a pilgrimage. இவன் முன்னாடி போனானா அம்போதான்னு சொல்லிட்டு ஒருத்தன் விலகி ஓடிட்டா பிரிஞ்சு போயிட்டான். One person departed from Abraham saying that if I follow him that's all. அவன் ஒரு நன்மையை தேடி போனா. He himself found a goodness. அட்ரஸ் இல்லாம போச்சு. But it was without address. சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படல. But generations were not blessed. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த சத்தத்தை கேட்டு முன்னாடி போய் கொண்டே இருந்தான். And this generation obeyed to God's voice and moved forward. அந்த பெலிஸ்தியர்கள் சத்துருக்கள் எதிரிகள் This Philistines enemies பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் உயர்த்திட்டார். God lifted him so that they were all envied. அன்னைக்கு ஒரு தடவை பக்கத்துல கொஞ்சம் பிரச்சனை பண்ணிச்சு. ஒரு நாய்க்காக ஒரு பிரச்சனை வந்துச்சு. By the neighboring we had a problem because of a dog. அப்போ சும்மா தேவையில்லாம சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. When we were shouting எல்லாரும் துரத்திட்டு இடத்தெல்லாம் வாங்கிடுறீங்க. So they told that you are chasing out people துரத்தி விட்டுட்டு வாங்கிக்கலாம்னு நினைக்காதீங்கன்னு ஒரு வார்த்தை போட்டாங்க. They told a word saying that you are chasing out and you are buying lands nearby and don't do so to us. அந்த பக்கத்துல இடம் வாங்கணும். That's how we bought a land nearby. ஓ பெலிஸ்தியர்கள். Oh Philistines. என்ன செய்கிறார்கள்? What they do? என்ன செய்கிறாங்க? What they do? ஈசாக்க பார்த்து என்ன செய்கிறார்கள்? Looking at Isaac what they do? ஓஹோ அது பொறாமையில தான் இந்த சண்டை போடுறாங்க போல தேவையில்லாததுக்கு. That's why they நாய்க்கும் பூனைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. They fight for dogs and cats. பொறாமையினால. Because of envy. இப்படி வரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது when God blesses you, this will come. பக்கத்துல இருக்கிறவனுக்கு பிடிக்காது. Neighbor will not like you. ஆமா பாஸ்டர் எங்க வீட்டு பக்கத்துலயும் அப்படிதான் இருக்குதுன்னு சொல்றோம். கொஞ்சம் கையை தூக்கி காட்டுங்க பாப்போம். Those who say yes pastor near my house நிறைய கை இருக்கு பாருங்க. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் நினைங்க. கர்த்தரை துதியுங்க. Praise God. God is blessing you. Think that ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். God of Abraham and Isaac is your God. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். He who blesses you. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். Lord has told that it pleased me to bless Israel. உங்களை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. It is pleased the Lord to bless you. அப்ப இந்த ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனாகிறதுக்கு அவன் என்ன செய்தான் தெரியுமா? Therefore Isaac to be blessed, what did he do, you know? அவன் என்ன செய்தான்னா அவனுடைய தகப்பன் அவன் தலையில சில விறகுகளை ஏற்றி வச்சான். His father kept certain firewoods over this man's head. Isaac said சுமந்து கொண்டே மோரியாவுக்கு அவன் போறான். He was bearing the firewood on his head and he walked to Moriah. One. இரண்டாவது Second, இவன் என்ன செய்யறான்னா what he did, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ற ஒரு சுபாவம் இந்த ஈசாக்கு இடத்துல இருந்தது. No, Isaac had a good character of looking at the Lord and praying. ஆனால் ஜெபிப்பான் அல்ல. He prays nicely. தன் மனைவிக்கு குழந்தை இல்ல, இவன் உட்கார்ந்து ஜெபம் பண்ணான். And his wife did not have kids. He prayed. அதே போல அவன் மாத்திரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி வாங்குனது இல்ல. இவர்கள் இருவரும் ஒருமனப்பட்டு ஜெபித்து ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். Not like Hannah praying alone. Both of them they hold up their hands and they prayed and brought received dual flow blessings. மூன்றாவது, third, இந்த ஈசாக்குள்ள இருந்த சுபாவம் என்ன தெரியுமா? The good character with Isaac, காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியதுல கொஞ்சம் விட்டு கொடுக்கறான். Certain things no he forgives, certain things he adjusts himself. வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்காம விட்டு ஒதுங்கி போகிறான். He does not give space for contentions but he departs slowly. நாலாவது, fourth, கர்த்தர் கொடுத்த பாதையை விட்டு இந்த ஈசாக்கு விலகி போகவே இல்லை. The path which God showed him, he never departed from the path which God showed him. தேவனை விட்டு விலகாத ஒரு புருஷன், a man who does not depart from God. ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்து மகா பெரியவனானார். God blessed Isaac and he became very prosperous. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு விருத்தி அடைந்து தேசத்திலே தேவ சமூகத்திலே மகா பெரிய உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர வேண்டும் என்று பரலோகம் விரும்புகிறது. நாங்கள் அதான் விரும்புகிறோம். Beloved children of God, is heavenly. Heaven desires that no, God has to bless you and you should multiply and become rich in this land. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. Come to Genesis chapter 22. 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, chapter 22 verse 6. ஆபிரகாம் தகன பலிகளுக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்தான். So Abraham took the wood of the burnt offering and laid on Isaac his son.
தகன பலிகளுக்கு கட்டைகள் எடுத்து தன் குமாரனாகி ஈசாக்கின் மேல் வைத்தார். So Abraham took the wood of burnt offering and laid on to Isaac. ஈசாக்கு அதை சுமந்து கொண்டே போகிறார். And Isaac was carrying this. இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதாவுக்கு போனது போல, As like Jesus was carrying the cross and went to Golgotha. ஈசாக்கு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி மரணத்துக்கு ஒரு நிழலாக இருக்கிறது. Isaac is referred to the God Jesus Christ crucifixion death. அந்த ஈசாக்குக்கு பதிலாக மோரியா மலையில ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்க போட்டது போல இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக இயேசு கொல்கதா மலையில பலியிடப்பட்டார் நமக்காக. Instead of Isaac, as a sheep was offered in the mountain, as like Jesus Christ was offered for us. அந்த பலிக்கு பின்புதான் கர்த்தர் ஆபிரகாமை மிகவும் பெரியவனாக்கி அவனை ஆசீர்வதித்தார். And after this offering, God blessed Abraham and made him அதனால great. பிரியமானவர்களே, கல்வாரி இருந்துதான் ஒரு மனுஷன் ஆசீர்வாதத்தில் விருத்தி அடைந்து மகா பெரியவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Therefore, a man has to be blessed. It is from Calvary, and he can be blessed, and he shall become prosperous and இந்த rich. கட்டைகளை தோளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது எதற்கு அடையாளமா இருக்கு? What does now bearing this firewood carrying signifies? இவன் மேல் வைக்கிறான், இவன் அதை சுமந்து கொண்டே போகிறான். And it was kept on him, it was laid on him, but he was carrying it. இது எரேமியா 5ஆம் அதிகாரம் 14 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, Jeremiah chapter 5 verses 14 when you read, அதுல அந்த விறகுகள் என்ன என்பதை ஜனத்தின் மத்தியில் அது எரேமியாவை கூடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். God tells this. What does this wood means there? God tells to Jeremiah. எரேமியா 5ஆம் அதிகாரம் 14 வசனத்துல Jeremiah chapter 5 verses 14. கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. See God's word here. ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் இதோ நான் உன் வாயிலிடம் அக்கினியையும் இந்த வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும் என்று சொல்றார். Therefore thus says the Lord God of hosts, because you speak this word, behold I will make you words in your mouth fire, and this people wood, and it shall devour them. இது எதை காட்டுகிறது? What does this signify? இந்த விறகு என்பது ஜனத்தை காட்டுகிறது. Wood signifies people. இந்த ஜனத்தை இந்த விறகாக மாற்றுகிறது. Wood, I will change this wood unto people. இந்த விறகை சுமந்து கொண்டு போவது என்று சொன்னால் ஜனத்தின் பாரத்தை சுமந்து கொண்டு போகிறது. Carrying the wood signifies carrying people's burden on us. இயேசு முழு உலகத்தின் பாவத்தையும் பாரத்தை அவர் சுமந்து கொண்டு போனது போல, as like Jesus carried the entire burden of the nation world on him and he went. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்படும்படியாக சில பாரத்தை நீங்கள் சுமக்க தான் செய்யணும். Children of God, if you have to be blessed, you have to carry certain burdens with you. சுமப்பது என்று சொன்னா என்ன? சகிக்க தான் செய்யணும். Bearing means tolerating it. நான் சுமக்கிறேன். I'm bearing it. கடந்த வாரத்துல சொன்னது போல, as like last week I told you, இருதயத்துல சுமக்கிறான். I bear it in my heart. தோள்களை சுமக்கிறான். I bear it in my shoulders. நெற்றியில சுமக்கிறான். I bear it in my forehead. நீ உண்மையாக தேவனுடைய பிள்ளையா இருந்தால் சுமக்க தான் வேணும். If you are a true child of God, then you have to actually bear it. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அவன் சுமக்க வேண்டிய ஒரு பாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். Every child of God, those who is anointed, God has kept a burden for them to actually bear it. இயேசு பாவ பாரத்தால் சுமந்திருக்கிறவர்களை அழைத்தார். Jesus called to the people those who are bearing this sin. இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். Behold all ye burdened, come unto me. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். And I will give you rest. என்று சொல்லி உலகத்தின் பாரத்தை, சுபாவ பாரத்தை, தீய பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற மனுஷனை அழைத்து, He called the man who was bearing the sin, bearing the curse on him, he called him. அவன் தோள்ல இருக்கிற பாரத்தை எடுத்து விட்டு He took the burden on him. இவனுக்கு அவருடைய நுகத்தை அவன் கழுத்தில் வைக்கிறார். He kept the yoke of his on this man. என் சுமையை நீ ஏற்றுக்கொள்ளுங்க. Take up my burden. என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. Take up my yoke. அது லெகுவா இருக்கும். It will be light to you. அது மெதுவா இருக்கும். It will be slow to you. இந்த பாரத்தை தள்ளிட்டு He rejected this burden. இயேசு உங்களுக்கு கொடுக்கிற சிலுவையை நீங்கள் சுமந்து கொள்ள வேண்டும். You have to carry the cross which actually Jesus gives you. பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் சுமக்க வேண்டியது இருக்குது. In the Old Testament, priest has to bear certain things. என்னாகமம் 18ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்க. When you turn towards Numbers 18, வசனத்துல சொல்லி இருக்கு, ஆரோனும் அவன் குமாரனும் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள அக்கிரமத்தை சுமக்கணுமா. It is verses 3 tells that Aaron and his sons, they have to bear the iniquities of the holy place. அவர்கள் அக்கிரமத்தை சுமக்கும்படியாக ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. Priests are anointed to bear the iniquities. பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். They have to bear the iniquities in the sanctuary. பரிசுத்த ஊழியத்தில் உள்ள அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். They have to bear the iniquities of the holy ministry. பற்றி சொல்லி இருக்குது. It talks about both. அக்கிரமங்களை நீ சுமக்கிறவனாக இருக்க வேண்டும். You have to be a person bearing the iniquities. உண்மையாக ஆரோனை போல நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால்,
you're truly anointed like Aaron, நீ ஆரோனை போல if you're அழைக்கப்பட்டிருந்தால் truly called like Aaron, இந்த அழைப்பு உனக்குள் இருக்குமானால் நீ அக்கிரமத்தை சுமக்கதான் செய்யணும் நீ. if this calling is in you, assuredly you have to bear this தேவன் iniquities. உனக்கு சில அக்கிரமங்களை உனக்குன்பா காண்பிப்பார், நடத்துவார், நிறுத்துவார். God will show you certain iniquities before you and set you before you. You have to bear it. அது பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள அக்கிரமத்தை சுமக்கும்படியாக. To bear the iniquities of the holy sanctuary. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Praise be உண்டாவதாக. to God's holy name. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 12 வசனத்துல வாசிக்கும் பொழுதும் Exodus chapter 8 verses 12. அதுல கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன? What is the word which God says there? யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல Exodus 28 verses 18. 28:12ல பாருங்க. அதுல என்ன சொல்லி இருக்குது? ஆரோன் 28:12 28:12. அவர்கள் என்ன செய்கிறான்? அவர்கள் எல்லாத்தையும் மார்பில் அவர்கள் பதித்து வைத்திருக்கிறார்களாம். They have put everything on their breast. ஏபோத்தையும் அவர்கள் தோளின் மேல், கற்களை அவர்கள் வைக்கிறாங்களாம். The two stones on the shoulders. இது எல்லாவற்றையும் ஆசாரியர் தன் மார்பில் அவர் சுமந்து And கொண்டிருக்கிறார். priest has to bear this on their breast. இப்படி பைபிள்ல நிறைய வார்த்தை சொல்லி இருக்குது. There are many words in the scriptures like this. 3ஆம் அதிகாரத்துல வாசிச்சாலும் அதாவது ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தோல்ல சுமக்க வேண்டும். In Joshua we have told that the priest has to bear the ark of covenant on their shoulders. இளம் வயதில நுகத்தை சுமக்க வேண்டும். On your youth you have to bear up the yoke, take up the yoke. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27 வசனத்துல சொல்லி இருக்கிறது. Lamentation 3:27. இள வயதில நுகத்தை சுமக்க In வேண்டும். your youth you have to take up the yoke. கலாத்தியர்லயும் நீங்கள் வாசிக்கிறோம். Also when you return towards புதிய Galatians, ஏற்பாட்டு காலத்துல சொல்லி கொடுக்கிற வார்த்தை என்ன? what is the word which is told in New ஒருவர் Testament? பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். Take up the burden of one another. கலாத்தியர் 6:2ல என்ன வாசிக்கிறோம்? What we read in Galatians நீங்கள் 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து Take up the burden of one another. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணணும். Pray for one another. ஒருவர் அன்பிலே தாங்கணும். Oh, bear up in one another in love. ஒருவருக்கு குறைச்சல் உண்டானால் இன்னொருவர் உதவி செய்ய வேண்டும். If somebody is short something, you have someone else help them. சரீரம் எப்படி இணைந்திருக்கிறது? How this body is united. கால்ல ஒரு புண்ணு வந்துச்சுன்னா கண்ணு என்ன செய்யுது? If there is a wound in the leg, what does eyes do? கல்லு பட்டுருச்சு. So there is something hit. A stone is உடனே hit. வலிய வேதனையை கொண்டு வருது. Immediately pain comes in. உடனே கண்கள்ல படுற ஐயோ கச்சச்சோன்னு நாக்கு சொல்ல ஆரம்பிக்குது. A tongue tells that oh it is gone. உடனே கை போய் உதவி செய்ய போகுது. Immediately hand goes to help it. அடுத்து என்ன செய்யுது? What happens next? இந்த கண்ணு உடனே கலங்கிருச்சு. Then the eyes gets to the பார்த்துதானே வந்தேன். I saw. ஐயோ ஏன் எனக்கு இப்படி வருது? I was careful why this for உடனே me. மகளுக்குள்ள ஒரு பரிதபிப்பு உண்டாகுது அங்க. Immediately a sympathizing nature comes in. கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக்கப்பட்டவர்கள் Those who are united in Christ. ஒருவருக்கொருவர் நீங்கள் என்ன செய்யணும்? ஒருவர் பாரத்தை ஒருவர் சொல்லி ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும். We have to take up the burden of one another and we have to pray together. உங்களுக்கு இயன்ற அளவுக்கு ஒருவருக்கொருவர் நீங்கள் ஒத்தாசையா இருக்க வேண்டும். Whatever is possible with you, you have to help one another. ஒரு ஆளுக்கு உதவி செய்ய முடிஞ்சா செய்யுங்க. If you are possible, help one another. உங்களிடத்துல திராணி இருந்தா செய்யுங்க. If you are able to do, help so. திராணி செய்ய தக்கவர்களுக்கு செய்யுங்க. It is told that you have to help, it is required to. உங்களிடத்திலே திராணி கிடையாது. You are not able to do. ஒரு சகோதரன் அப்படிதான் போய் இன்னொரு ஆளுக்கு போய் தன் அலுவலகத்துல வேலை பார்க்கிற ஒரு ஆளுக்காக போய் சூரிட்டி போட்டு கடைசியில் அவனை ஏமாத்தினா இவர் ஃபுல்லா கட்டிக்கிட்டு இருந்தார். No, this brother went and wanted to help for surety in a person who was working with him in office and he paid all his debts. இவன் போய் இவரு அவன மனைவி வீட்டெல்லாம் வீட்டுக்கு தெரியாம பண்ணிட்டாரு. He did it without knowing the family. கடைசியில வீட்டுல தெரிஞ்சு பெரிய பூகம்பம் வெடிச்சிருச்சு குடும்பம். And after that it was a volcanic eruption in the family. 1 லட்சம் 2 லட்சம் பரவாயில்லை. 1 lakh 2 lakh not. 14 லட்சம் ரூபாய்க்கு. It was almost 16 lakhs. இவர் முடியாது, நான் என்ன செய்ய, நான் கட்டுற நேரத்துல கட்டிக்கிடுவேன், என்னமோ பண்ணிக்கா. So he told that the person for him he signed the surety, he told that no it is not possible with me. அதான் சில கடைகள்ல போனா கடன் அன்பை முறிக்கும் எழுதி போட்டுருக்காங்க பாருங்க. It is told that no debts, no credit in certain shops when you go. பைபிள் சொல்லி இருக்குது. Scripture says கொடு திரும்ப கிடைக்கும்னு நினைச்சு கொடுக்காத. அப்படிதான். Give it not expecting that will come back to you. தக்கவர்களுக்கு நீ கொடு. Give whomever it is possible. ஒருவர் அன்பில நீங்க தாங்கலாம். You have to bear up one another in love. உங்களிடத்துல இருந்தா நீங்க செய்யலாம். அதுக்காக வேறொருவரிடத்துல நீங்க போச்சு மற்றவர்களிடத்துல நீ பிணைக்கப்படக்கூடாது. வேதமே அப்படி சொல்லி இருக்கு. It is told that நீதிமொழிகளை வாசித்தா இதெல்லாம் நிறைய வசனம். There are many words. If it is not possible, உபவாச ஜெபம் காத்திரு போட்டு இதெல்லாம் வந்தா சொல்லி கொடுப்பேன். In fasting prayer and comparing me to come and I'll tell you this. கர்த்தருடைய உபவாச ஜெபத்துக்கு வந்தா தான் இதெல்லாம் கேட்க முடியும். பைபிள் ஸ்டடிக்கு வந்தா தான் கேட்க முடியும். All this you can hear when you come to the fasting prayer and Bible study. ஞாயிற்றுக்கிழமை மேற்சாடையா தான் சொல்லுவோம். காஸ்பலா தான் இருக்கு மேக்ஸிமம். In Sunday it's only gospel messages. ஏன்னா எல்லாத்தையும் போட்டா இங்க சிலர் ஜீரணிக்காம போயிடுவாங்க. Because I put many people not be able to digest. சும்மா பேசினாலே எங்களை பார்த்து தான் பேசுறாருன்பாங்க. பாஸ்டர் துரை சொன்னாராம்.
They say that no, if I talk something, he looks at me, points at me, and உங்களை then தானே பேச முடியும், வேற யாரை பேச முடியும்? so I can talk only to நீ you. மட்டும் என்ன பத்தி பேசுறேன்னாரு அவரு. He told that, no, pastor told that நீ you are மட்டும் talking about me. இஷ்டத்துக்கு பேசுற, என்ன பத்தி நான் பேசக்கூடாதா? நான் யார் உனக்கு பேசுறதுக்காக தான் நான் பிரசங்கத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு. He tells that no, this message is prepared only to talk to. When you talk about me, why should I not talk அது about me? உங்களுக்குரியதை தான் கர்த்தர் தருவார். God will give only for you. அதனால ஒவ்வொருவரும் எப்படி நிலவரத்துல வந்திருக்கிறீங்க, அந்த நிலவரங்களுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு வசனம் கிடைக்கும். அதுக்கு ஏற்றவாறு உங்களை நீங்க ஆயத்தம் பண்ணிக்கொள்ளணும். According to the situation what you have come, God will give message and you have to prepare yourself so. அதனால நீங்க என்ன செய்யணும்? சுமக்கணும். Therefore you have to bear it. கலாத்தியர் 6:2 சொல்லி இருக்கு, ஒரு பாரத்தை ஒரு சுமங்க. Galatians told that you bear one another. 2 கொரிந்தியர் 4:10 சொல்லி இருக்குது, 2 Corinthians 4:10 நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தை சுமக்கறங்கறார். we are bearing the death of Christ. மரணத்தை தான் சுமந்துட்டு we are bearing the death of Christ. நான் என்னை நினைச்சே நான் நினைப்பேன் செல்லறங்க. I often think about me. நான் நேற்று கூட ராத்திரி கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன் சிஸ்டர் ரூபி கிட்ட. Even yesterday night I was talking to Sister Ruby. நான் மலைய இடத்துல இருந்திருந்தா அன்னைக்கே ஃபர்ஸ்ட் அலையிலேயே போய் சேர்ந்திருப்பேன் அப்படி. If I would have been there in old church, in even first wave I would have gone. ஏன்னா என் கூட இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, 1-2 பேர் தான் இருக்காங்க ஊழியத்துக்கு வந்ததுல. Because those who are there with me, those who came to the ministry, only 1 or 2 left. All are gone. அதுக்கு மேல உள்ள சிலர் இருக்காங்க, அது கேட்ட ஒரு கவனிப்பு இருக்குதுங்க. There is a care, there are people are carrying them and they are taken care. ஏதோ எனக்கு அந்த கவனிப்பு இருக்கிறதுனால தான் கர்த்தர் சபைக்காக வேண்டி இந்த மரணத்தை சுமந்து கர்த்தருடைய வாளையை செய்து கொண்டிருக்கிறார். Because I am also given such care, God is helping me to sustain and bear up all this. அதுக்குரிய காலங்கள் இல்ல. ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல பட்ட கஷ்டங்கள், பல பாதைகள், பசி, பட்டினி, வஸ்திரம் இல்லாதது, கஷ்டம், சரீரத்துல பாடுபட்டது, ஊழியங்களை செய்து இதெல்லாம் பலன் எல்லாம் போயிடுச்சு. In the initial stage of ministry, when we began the ministry, the struggles, sufferings, hunger, without clothes, all these troubles which we have gone through, it has made us so weak. அதனால சாப்பிடாம இருந்தாதான் பலன் வரும், சாப்பிட்டாதான் பலன் வரும். சாப்பிடாட்டாலும் எனக்கு சாப்பிட்ட மாதிரியே தான் இருக்குது. Even don't think that no, after eating I get strength. Even if I don't eat, I get strength. அதான் பார்த்தவங்க சொல்ல சொன்னாங்க, உங்களை 40 நாள் உபவாசம் எடுத்த மாதிரியே தெரியல. எனக்கே சிரிப்பு, ஆமா அப்படிதான் பலன். I feel like I've not taken 40 days fasting. சாப்பிடாட்டாலும் ஒண்ணுதான். Even if I eat or don't eat, it's same அப்படியே to me. விட்டுட்டா இருந்துருவேன். ஆனா விட மாட்டாங்க எல்லாம். They don't allow me to be like that. கர்த்தருடைய கிருபை போதும். It's enough. God's grace is enough. சரீரத்துக்கு தேவையானது கொஞ்சம் போடணும்ல, பெட்ரோல். Petrol is required for the body, whatever. ஆகையினால Therefore, நீங்க சபையின் ஐக்கியமா இருந்தால் ஒரு பாரத்தை ஒரு சுமக்கணும். if you are in fellowship with church, you will bear up one another's burden. எந்த சூழ்நிலை ஆனாலும் நீங்க என்ன செய்யணும்? உங்களை நீங்க அந்த பவுல் சொன்னது போல நீங்க மரணத்தை சுமந்து கொண்டுதான் தேவ சமூகத்துக்கு கர்த்தருக்கு அந்த காரியங்களை முன்னுக்கு வரணும். நீங்க as like Saint Paul says, whatever things which is belonging to the Lord, you have to bear up this death. நீங்க சீஷனா இருந்தா கண்டிப்பா சிலுவை சுமக்க தான் வேணும். If you are a disciple, definitely you have to bear up the cross, take up the cross. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் கண்டிப்பா என்ன செய்யணும்? சிலுவையை சுமந்து கொண்டு தான் பின்னாடி வரணும். If one has to follow me, he has to take up the cross and only then he can follow me. இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போனாரே நகரவாசலுக்கு புறம்பாக. Jesus went out of the camp bearing the cross. சிலுவை என்று சொல்லல, நிந்தையை சுமந்து கொண்டு. Not cross, it is a reproach. நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிற நான் எப்படி கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது? I'm bearing the reproach. Now how shall I do ministry? எனக்கு இவ்வளவு பெரிய நிந்தை வர பெருமை எந்த மூஞ்சில நான் சபைக்கு வரது? ஒரு அம்மா கேள்வி கேக்குறா. With this reproach, now how shall I go to the church with this face? நீ சுமந்து கொண்டே வந்தாதான் நீ அவருடைய சீஷன். If you are bearing up, come and ஒரு ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. என்னால இந்த சபையில வந்து மூஞ்சி காட்ட முடியாது. The next person cannot அப்படியே இன்னொரு சபையில போய் மூஞ்சி காட்டு. Then you can go to that church. அடுத்த இன்னொரு சபையில அப்படியே மூஞ்சி காட்டிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் வரும். வந்ததெல்லாம் வச்சிட்டு குப்பையெல்லாம் வச்சிட்டு குப்பை வண்டி மாதிரி போ. ஆவடி நகராட்சி வண்டி மாதிரி. You can go to different church. You can gather all those. You can take up like a trash vehicle. உனக்கு பின்னாடி போனா நாரிக்கிட்டே தான் இருக்கும் நகராட்சி வண்டியில வர வாடகை. Sticking behind you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகையினால் நீ சீஷனா இருந்தால் கண்டிப்பா இயேசு நிந்தையை சுமந்து கொண்டு போனாரே. You are a disciple, definitely. Yes, Jesus bear up these reproach. உண்டு, பாடுகள் உண்டு, நிந்தை உண்டு, difficulties, reproach, shame. Yes. இப்படி வாழ்றதுனால, கல்யாணம் முடிக்காத ஒரு ஊழியம் செய்யறதுனால எங்களுக்கு நிந்தை இல்லாம இருக்குதா? Because I'm not got married, do I have not have reproach? உங்க மற்றவங்கள பேசுறத காட்டில எங்களை அதிகமாவே பேசுவாங்க. More than you, they talk about us. பேசிட்டு போ. Yes, talk whatever. நாடு சுதந்திரம் பேசிக்கொண்டு போ. It is the nation of liberty, you can talk whatever. அப்படி உண்டு, அதையும் சுமந்து கொண்டு தான் நாங்க சிலுவை கல்வாரிக்கு நேரா கடந்து போகிறோம். Yes, we are bearing and moving forward towards Calvary. அதான் எபிரேயர் 13:13ல வாசிக்கிறோம். அவர் நிந்தையை சுமந்து பாடுபட்டார். நீங்கள் நம்ம நிந்தையை சுமந்து கொண்டு போங்க நகரவாசலுக்கு புறம்பே. Take up the cross and reproach and go out of the camp. பரிசுத்தப்படுவதற்கு. For the sanctification. Hallelujah. 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 ஆகையால நீ உங்களுடைய வாழ்க்கையிலயும் நீங்க எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு போகணும். In your life also you have to bear up everything. தாவீது விஷயத்துல பாத்தீங்கன்னா பல பாடுகள். About the life of David, பல விதத்துல அவன் கஷ்டப்பட்டான். He was into difficult and troublesome situations. என்ன செய்தான்னா, in everything கர்த்தர் என் பலனா இருக்கிறார். God
God is my strength. He கர்த்தர் said, எனக்கு கேடகரா இருக்கிறார். God is my shield. இந்த ஈசாக்கு தலையில விறகு வைத்து கொண்டு தகப்பன் நடத்தி கொண்டு போகிறார். Father laid the firewood on the Isaac's head and let him. எங்க போகிறார்? Isaac, where are you இந்த going? விறகுல தான் உன்னை படுக்க வைக்க போறேன். I am going to lay on this. இந்த விறகுல தான் நீ சிலுவையில் அறையப்பட போற. And in this you are going to be crucified. இங்க தான் நான் உன்னை ஒப்பு கொடுக்க போகிறேன். And I am going to surrender you. இதுதான் ஜனத்தை உன்னை பெரியவனாக ஆசீர்வதிப்பதற்கு இதுதான் வழி. This is the way to make you prosperous and great and rich. மற்ற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட போல ஆசீர்வாதம் இல்ல. Lord, as like not others who blessed. மற்ற ஜனங்கள் எல்லாருக்கும் இல்லாத மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்க ஆசீர்வாதம் உனக்கு வேண்டும். You need a blessing which everyone looks at and envies, not like others. ஈசாக்கே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Therefore Isaac, I will bless you. கட்டையை சுமந்து கொண்டு வருகிற ஈசாக்கே, Isaac, you are taking up நீ the ஒரு wood. ஆரோனாக இருந்தால் சுமக்கதான், நிந்தையை சுமக்கதான், அக்கிரமத்தை சுமக்கதான் வேண்டும். Yes, you have to bear up the iniquities and reproach. நீ ஒரு தேவனுடைய ஊழியக்காரனா இருந்தால் மரணத்தை சுமந்து கொண்டுதான் ஊழியம் செய்ய Yes, வேண்டும். if you are a servant of God, you have to take up the death and bear up தேவனுடைய the death. பிள்ளையே, நீ ஒரு சீஷனா இருந்தால் சிலுவையை சுமக்கதான் வேண்டும். Child of God, if you are a disciple, yes, you have to take up the cross. அதுதான் ஆசீர்வாதத்தின் வழி. That is the way of blessing. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். I will bless you and make your name நீ great. ஆசீர்வாதமாய் இருப்பாய். You shall be a blessing. இரண்டாவது என்ன வாசிக்கிறோம்? Second, what we read. இரண்டாவது ஈசாக்கு ஜெபம் பண்றானா. Second, Isaac prayed. வாசிங்க 25ஆம் அதிகாரம் 25 chapter. 21ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, verses 21. மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பவதியானார். Now Isaac pleaded with the Lord for his wife because she was barren, and the Lord granted his plea, and Rebekah his wife conceived. பைபிள்ல நிறைய பேரு ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. In the scripture we see many people raised up, gave supplications and got நீங்க blessed. ஜெபம் பண்ணவே மாட்டீங்க. நான் மட்டும் ஜெபம் பண்ணிக்கிறேன். நீங்க ஒண்ணு ஜெபம் பண்ண உங்களுக்கு டைம் இருக்காதுன்னு சொல்ற ஊழியம் அல்ல. ஆண்டவர் அதை சொல்லி கொடுக்கல. God did not teach you that no, I don't have time, you pray for me. This is not what God taught you. நான் போராடுறது போல நீங்களும் ஜெபத்துல போராடணும் தான் அப்போஸ்தல உபதேசம். This is the apostolic doctrine that how I strive in prayer, you also strive. விழித்திருந்து ஜெபிக்கிறேன், நீங்களும் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லி தான் இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். Jesus told that I awake and pray, you also awake and pray. நாங்கள் பின்பற்றுவது போல நீங்களும் பின்பற்ற வேண்டும். As like how we follow, you too have to follow. அப்ப ஈசாக்கு விண்ணப்பம் பண்ணி ஆசீர்வாதம் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். Therefore Isaac pleaded and made supplication, he got blessed. சிலர் கேட்பாங்க, People ask, ஏன் நான் தான் ஜெபம் பண்ண ஒண்ணு கிடைக்கல, நீ ஜெபம் பண்ணதையாவது கேட்டையாவது ஆண்டவர் தர மாட்டாரா? I pray and I don't get anything, at least you pray, then at least God will give you. நீ தான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணியே. You fast and prayed. நீயும் நானும் ஜெபிக்கிறேன், நீயும் ஜெபிக்கணும். I will also pray, you also pray. ஒருமனப்படும்போது அங்க கர்த்தர் அங்கீகரிக்கிறார். When there is a oneness, God acknowledges it. புருஷன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க ஜெபிக்கும்போது ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்தா அந்த குடும்பத்துக்கு நன்மை உண்டாகும். When husband and wife they are united with one mind, they pray and there is a goodness for that family. அதெல்லாம்மா நீ நமக்கு ஒத்து வராது, நீ தனியா ஜெபம் பண்ணு, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். It will not be okay for both of us. You pray separately and I will pray separately. நீ ஒன்னு சொல்லுவே, நான் ஒன்னு சொல்லுவேன். You will tell something, I will tell something. ஜெபம் கிடைக்காது, அங்க லடாய் தான் நடக்கும். There will be fight, not prayer. அப்படி நடக்கிற வீடு இருக்குது நிறைய. There are many houses like that. என்ன சொல்லணும்? ஒரு தாழ்த்தணும். You have to humble one another. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். We have to pray for children's. மலடியாக இருந்த தன் மகளுக்கு கர்த்தர், அந்த ரெபெக்காளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்தார். Rebekah was barren and she got conceived later. பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை இல்லையா, கணவன் மனைவி கைகோர்த்து ஜெபம் பண்ணுங்க. Children's marriages, husband and wife hold the hand together and pray. திருமண வாழ்க்கையை கர்த்தர் நடத்தி கொடுப்பார். God will conduct the marriages. மலடியா இருக்கிறான், She was barren. மலடனா இருக்கிறான், She was barren. இவனுக்கு யார் இனி பொண்ணு கொடுப்பா? Who will give daughter? இவளுக்கு யார் இனி புருஷன் கிடைப்பா? How will get bride? அதெல்லாம் நடக்காதுங்கிறது இல்ல. It is not, that is not possible. காலங்கள் கடந்து போனாலும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வேண்டிய நன்மையை செய்வார். Even days pass, whatever the goodness God will give you in life. ஜெபத்துல உங்க விண்ணப்பத்துல தான் இருக்குது, மறந்துடாத. Do not forget that it is only in your prayer and supplication. சபையாரோடு வந்து சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. Come with the church, get together and pray. குடும்பத்தில சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. Unite with family and pray. இந்த விண்ணப்பம் தான், இந்த ஜெபம் தான் ஈசாக்கு ஆசீர்வதிச்சது. விசுவாசம் உள்ளவங்க அல்லேலூயா சொல்லுங்க. This supplication and pray bless Isaac. அல்லேலூயா. Hallelujah. இயேசு ஜெபிச்சார். தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ள நோக்கி பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணாரு. Jesus shouted and prayed to get escape from the crucifixion. இயேசுவே பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணாரு. Jesus looked at Father and prayed. ஜனத்தின் விடுதலைக்காக, தன்னுடைய ஆத்துமாக்களுக்காக எஸ்தர் திறப்பின் வாசலில் ஜெபம் பண்ணா பாருங்க. For the deliverance of people, for the deliverance of soul, Esther stood and breathed and prayed. Nehemiah. எருசலேம் பாழா போச்சு. Jerusalem was in எல்லாம் இடிக்கப்பட்டு போயிருச்சு. It was desolate and everything was demolished. துக்கத்தோடு இருக்கிறான். He was grieved. பாவ அறிக்கை பண்றான். He confessed. ஜெபம் பண்றான். He prayed. Daniel 70 வருஷம் ஆச்சு. 70 years passed. ஜனத்தை நீர் பாபிலோனிலிருந்து விடுதலையாக்குவேன் என்று தீர்க்கதரிசனம்
தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லி இருக்கிறது. Prophetic word came that you will be set free in the 70th year from Babylon. தேவ சமூகத்தில் ஜெபிச்சார். He knelt down and prayed. தன்னை தாழ்த்தினார். He humbled. பாவ அறிக்கை செய்தார். He confessed his sin. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு விடுதலையாக்கினார். God heard his prayer and set him free. உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு ஜெயம் உண்டு. There's victory for your supplications. விடுதலை உண்டு. There's deliverance, yes. எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ பேர் விடுதலையை பெற்றுக்கொள்றாங்க. Many people get delivered, many people get free. பல சாட்சி நான் சொல்ல முடியும். Many testimonies I can share. பண்ணி கடைசி நேரம் கடந்த வாரத்துல கூட ஒரு சகோதரன் Also last week, கடைசி நேரம் it was last time. கோர்ட்ல எப்படி தீர்ப்பு வர போதோ தெரியல பாஸ்டர். I don't know what is the judgment going to come in the court. மகனுடைய நிலவரம் என்ன ஆக போதோ தெரியல. I don't know what is going to happen. பயமா இருக்குது. I'm afraid. கர்த்தர் பாருங்க ஜெபம் தைரியமா இருங்க. Pray with courage. நம்முடைய பட்சத்தை கர்த்தர் இருப்பார். God will be our side. நம்முடைய ஜீவியத்துல என்னதான் இருந்தாலும் கர்த்தர் மாற்றி மறந்துடுவார், அகற்றிடுவார். God will change everything. மன்னித்து என்பது அடையாளமாக கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். As a sign of forgiveness, God will give a good judgment. அங்கேயே ஜெபம் பண்ணலாம். They prayed. அவர்களுடைய இருதயத்தின் பாரத்தை அறிஞ்சேன். I understood his burden. அவர்களும் பாரத்தோடு இருதயம் உடைஞ்சிருந்தது ஆவியில உணர்ந்து. I realized in my spirit that his heart was broken. கர்த்தர் அடுத்த நிமிஷமே ஒரு பெரிய ஜெயத்தை தந்தார் பிரியமானவர்களே. God gave a great victory, beloved. அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. Pray, look unto him. கர்த்தருடைய உள்ளம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்படியே இளையிருங்க. God's heart will melt just like that. காலையில தான் ஒரு அதிகாரத்தை வாசிச்சேன். Today morning I was reading a chapter. 34 அதிகாரத்துல யோசியாவை பற்றி நான் வாசிச்சு பார்த்தேன். Second Chronicles 34 I have heard about Josiah. அந்த யோசியா 8 வயசுல ராஜாவானா. This Hosea became king in 8 age. அவன் ஆளுகை செய்து கொண்டிருந்த 18ஆம் வருஷம். And the 18th year started to reign. கிட்டத்தட்ட அவனுக்கு கணக்கு போட்டு பார்த்தா 26 வயசு. He was 26 age. 26 வயசு உள்ள பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்க பாப்போம். Those who are 26 age, raise up your hand and show. எனக்கு வயசு 26. My age is 26. கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்க. Please lift up your hand and show. சிலர் எல்லாம் கை தூக்குறாங்க. 26 வயசு. 26 வயசுல அவன் என்ன பண்ணா தெரியுமா? 26 age what he did know. அவன் தேவனுடைய பிரமாணங்களுக்கு மாறாக இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்திருக்காங்க. People were against God's law, they were doing idol worship. இவர்கள் ஆசீர்வாதத்துக்கு பதிலா அந்த அதிகாரத்தை நீங்க வீட்ல போய் வாசிங்க. எனக்கு டைம் இல்ல, நான் வேகமா போறேன். I don't have time, I'm rushing up. கர்த்தருடைய பரிசுத்த house and read. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. அப்போ ஆண்டவர் இவங்க இப்படி எல்லாம் போனதனால அவங்களை சபிச்சிட்டார் ஆண்டவர். God cursed them because of their way. சபிச்ச இடத்துல The place where they were cursed. யோசியா ராஜாவாகிய 18வது வருஷத்துல The 18th year when this man Hosea became king. ஆண்டவரை நோக்கி அழுதானா. He looked at the Lord and cried. அவன் அழுகைய பார்த்துட்டு ஆண்டவருடைய இருதயம் அப்படியே இளையிருச்சாம். And looking as this man's cry, God's heart started to melt. 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 27 வசனத்தை பாருங்க. Second Chronicles 34 chapter 27 34 verse 27. இந்த ஜனத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இளகி எனக்குன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்குன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says, because you have heard us tender, you humble yourself before God. When you heard these words against this place and against us in inhabitants, and you humble yourself before me, and you tore your clothes and you wept before me, I have also heard you, says the Lord. சாபமாகிய பொல்லாப்பு வரும் என்று சொல்லிக் கொண்டிருந்த வேளையில the place where it's told that the curse called evil will come on you. இவன் எப்படி ஜெபிச்சான் ஆண்டவரிடத்துல? How he prayed to the Lord. அவன் இருதயம் அப்படியே இளையிருச்சு. His heart was so tender. தாழ்த்தி தன் வஸ்திரங்களை தன் இருதயத்தை கிழித்தது அடையாளம். Not only tore his cloth, he tore his heart. பாருங்க தேவன் எப்பேர்ப்பட்ட தேவனா இருந்தார். See how God is our God. எப்பேர்ப்பட்ட தேவன். See how great is our God. மகத்துவமுள்ள தேவன். He is a majestic God. பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டு சும்மா இருக்கவே மாட்டார். He will not keep quiet looking at your tears. ஹalleluya. Hallelujah. அவர் ஆசீர்வாதத்துக்குரிய அதிபதி. He is the author of blessing. ஆசீர்வாதத்தின் தேவன். He is the God of blessing. மலையாளத்துல பழைய ஒரு சாது குஞ்சின்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு உபதேசி. There was சாது குஞ்சி பழைய ஒரு உபதேசி இருந்தார். He was an old teacher. His name was Sadhu Kunji. அவர் அருமையான ஒரு பாடல் பாடினார். He sung a good song. எனக்காக ஜீவனே தந்தீங்க. Oh, given me life for me. என்ன தள்ளிடுவீங்களா? ஏழையா இருக்கிற என்ன தள்ளிடுவீங்களா? I'm so poor, will you reject me? நீ என்ன நேசிக்கிறீங்க. You love me. நீர் என்னை ஆசீர்வதிக்கிறீங்க. You are blessing me. தன்னுயிரை பாபிகளுக்காய் தந்தவனா நீயோ தன்னுயிரை பாவிகளுக்காய் தந்தவனா நீயோ
அதிபதியே ஆனந்த குபா பெருநதியே அனுக்கிரகத்தின் அதிபதியே ஆனந்த குபா அனுதினமே பதம் கதியே அடியேனோனே கோபமதியே அனுதினமே பதம் கதியே அழகான மலையாளத்துல சாது கொச்சு குஞ்சு உபதேசி அழகாச்சு அனுக்கிரகத்தின் அதிபதி ஆசீர்வாதத்துக்குரிய தலைவர் நீங்கதான் You are the- அதிபதி நீங்கதான் ஜீவாதிபதி நீங்கதான் You are the author of the blessing. You are the governor of the blessing. நல்ல ஆனந்தத்துக்குரிய கிருபைக்குரிய நதியே நீங்கதான்பா. You are the river of grace. You are the river of mercy. அதனால உம்முடைய பாதம் தான் என் கதி. அனுதினமும் உன் பாதம் கதி. அடியனுக்கு உம்முடைய கிருபை மதி போதும். It is told, it is enough. Your grace is enough. Your feet, every day I'll be on your feet. எல்லாரும் சேர்ந்து அனுக்கிரகத்தின் அதிபதியே ஆனந்த குபா பெருநதியே அனுக்கிரகத்தின் நானே பதம் கதியே பதம் கதியே கிருபமதியே தன்னுயிரை பாவிகளுக்காய் தந்தவனா நீனியோ தன்னுயிரை பாவிகளுக்காய் தந்தவனா நீனியோ தள்ளிடுமோ ஏழையனே சீரோமொழி ஸ்நேகமென்ய அன்பு மாறாதது, அவருடைய ஸ்நேகம் மாறாதது. சீரோமொழி ஸ்நேகமென்ய அனுக்கிரகத்தின் அதிபதியே ஆனந்த குபா பெருநதியே அனுக்கிரகத்தின் அதிபதியே ஆனந்த குபா ஹல்லேலூயா. Hallelujah. அதனால நம்ம அவருடைய அன்பு மாறவே மாறாது. His love is unchanging. ஆனா பிரியமானவர்களே, கர்த்தர் நாம் விண்ணப்பம் பண்ணணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். Therefore, beloved, God expects that you have to make நாம் supplications. ஜெபிக்கணும்னு பரலோகம் எதிர்பார்க்குது. Heaven expects that we have to pray. நாம் அவரை நோக்கி கூப்பிடணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். God expects that we have to look onto Him and call to Him. கூப்பிடு, நீ Call- சத்தமிட்டு கூப்பிடு. Oh, shout aloud and call unto me. அடக்கி கொள்ளாத. Do not make நீ ஜெபம் பண்ணு, நீ விண்ணப்பம் பண்ணு. pray and make supplications. அந்த ஜெபத்துல விண்ணப்பத்துல நிலைத்திருங்க. Sustain in this supplication prayer. அம்மா ஒண்ணு கூப்பிடாம உடனே வந்துராது. Without calling, without no asking, nothing will come. கூப்பிடுது காக்கை குஞ்சுகள். Even the offspring of the raven calls. காக்கை குஞ்சுகள் எப்படி கூப்பிடுது? How the offspring of the raven. கா 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 கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுது ஒவ்வொரு நாளும். Everything it calls ka ka, it means that Lord, Lord. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு இறங்குகிறவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு இறங்காம இருப்பாரா? The God who descends for the offspring of the raven. எச்சேபாவுடைய வியாதியிலிருந்து நீ கூப்பிட்டு கொண்டிருக்க சத்தத்தை கர்த்தருக்கு பதில் கொடுப்பார். Surely Lord will answer to your prayer and supplications. உன்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நிச்சயமாவுடைய உன்னுடைய தன்மைகளை கர்த்தர் மாற்றுவார். The Lord who has hold of your hands, He will change everything. குடிப்பதற்கு திராணி இல்லாத மலட்டு கற்பமாக நான் இருக்கிறேனே. I am barren. I cannot get எனக்கு child. வர வழி இல்லாது இருக்கிறது. I don't have the way. கர்த்தருடைய கூப்பிடுதல் சத்தத்தை, விண்ணப்பத்தின் சத்தத்தை, ஜெபத்தை சத்தத்தை கேட்டு ஈசாக்கின் தேவன் உன்னுடைய தேவனாக இருந்து உதவி The செய்கிறார். God of Isaac, He will hear your voice and He will open everything. உங்களுடைய நெருக்கங்களை அவர் மாற்றுவார். He will change all your troubles. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. கூப்பிடுதல விண்ணப்பம் பண்ணுங்க, கூப்பிடுங்க, அதுல நிலைச்சிருங்க, ஜெபம் பண்ணுங்க. Call and make supplications, pray and sustain in it. அடுத்தது 26ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா ஆசிக்கிறோம். When you read chapter 26, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல chapter 26, அங்கே ஆபிரகாமுடைய ஒருவருக்கும் மற்றவர்களுக்குரிய அவனுடைய பெலிஸ்தியருக்குள்ள துறவுகள்ல கொஞ்சம் பிரச்சனை வருது. there was a problem among the Philistines about the well.
26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல சொல்லியிருக்கு. Chapter 26 from verses 17, when you read, it's told there. அதுல அவன் என்ன செய்றான், அவன் ஈசாக்கு போய் அவனை விட்டு புறப்பட்டு ஒரு துறவு வெட்டுறான். Isaac departed from there and pitched there. ஆபிரகாம் தன்னுடைய தகப்பன் நாட்கள்ல ஆபிரகாம் காலத்துல வெட்டின துறவு அது. This was the well which was dug during the days of Abraham. அந்த அதுல இருந்து தான் ஆசீர்வாதமே வந்துச்சு. And blessing started from there. இந்த பொறாமை இந்த பெலிஸ்தியர்கள் என்ன செய்தாங்க, அதுல மண்ணள்ளி போட்டு தூத்துட்டாங்க. Now Philistines, what they did, they covered it and they closed it. உடனே ஈசாக்கு வேலைக்காரர்கள் எல்லாரும் அதுல போய் ஒரு துறவு வெட்டினாங்க. Then Isaac, what he did, he went and again digged. அப்போ அந்த துறவு வெட்டின சமயத்துல when Isaac dug அங்க உள்ள ஆட்கள், அந்த பெலிஸ்தியர்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க, கோராரு மேய்ப்பர்கள் எல்லாரும் அவனிடத்துல வந்து வாக்குவாதம் பண்ணாங்களா. No, shepherds of Korah, they came and contended with Isaac. அப்ப உடனே அவன் அந்த இடத்தை விட்டு ஏசேக்கு என்கிற அந்த இடத்துக்கு ஏசேக்கின் பேர் வச்சான். So he called the name of the well Esek. அந்த இடத்தை விட்டுட்டு he left there. இன்னொரு இடத்துல போய் வெட்டினான். 21ஆம் வசனத்துல verse 21, he dug another well. அங்கேயும் வாக்குவாதம் நடக்குது. Again people quarreled. உடனே அந்த இடத்துக்கு ஒரு சித்னா என்று பேர் இட்டான். So he called that name as called Sitna. அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போ. அப்ப அங்கேயும் வாக்குவாதம் நடக்குது. Again there was a contention and quarrel. He moved further. எங்கேயுமே வாழ விட மாட்டேங்கறான். They are not allowing me to live anywhere. போயிரணும் பஞ்சாபுக்கு. I have to go to Punjab. போயிரணும், இல்லாட்டா வேற எங்கயாவது கேரளாவுக்கு. Or else let me go to Kerala. இல்லாட்ட வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போயிடுறேன். Or else let me go to some other place. இப்போ எங்க போய்ட்டான்? Where he went? ரெகோபோத் என்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டான். He went to a place called Rehoboth. அங்க வந்து துறவு வெட்டினா. He went and dug a well. அங்க ஒரு வாக்குவாதமே இல்ல. அங்க there was no contention. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்களே. Clap your hands and praise God. ஒரு இடத்துல பிரச்சனைனா விட்டுறணும், அவ்வளவுதான். பிரச்சனை இருக்குது. There was a problem. இல்ல அது முடியாது. No. நானா நீயா பாத்துக்கொள்றேன். Let me see you or me. முரட்டு காளைகளை போல. As like wild. கொடாக்கண்ட மாதிரி இருப்பாங்க சிலர். People will be so wild. நீயா நானா? You or me? நீ இருக்கிறியா நான் இருக்கிறியா பார்த்து சவால் விடுவாங்க. They will challenge saying that you or me. Let's see. துஷ்டனை கண்டா என்ன செஞ்சிரு? When you see a wicked man, போயிரு. you have to go away. ஓமல அங்க இடத்துல வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காத. Do not stand there contend. சண்டக்காரியோட பெரிய மீட்ல போய் இருக்கிறத காட்டிலும் instead of being a fighting woman and being in a great house, ஒரு ஓலையில உட்கார்ந்துகிட்டு இருந்தது ஸ்தோத்திரம். Praising God and with peace. வாக்குவாதம் பண்ணுகிறவர்களோடு வாக்குவாதம் பண்ணாதீங்க. Do not contend with people those who contend. ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் அன்னைக்கு மற்ற லோத்துடைய மேய்ப்பர்களுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வந்துச்சு. உள்ளுக்குள்ள குடும்பத்திலேயே வந்துச்சு பிரச்சனைகள். There were contention between herdsmen of Abraham and Lot. உடனே அங்கங்க போய் கேஸ் போடாதீங்க. Do not go for பிரச்சனை பண்ணாதீங்க. Do not சமாதான கோர்ட்டும் அதுதான் செய்யுது. That's what court says. அப்படியே அலைய வைக்குது. 4 வருஷம் 5 வருஷம் போட்டு அலைய வச்சு இவங்க சமாதானங்கிறதுக்கு வருவாங்களா? இல்லங்க நாங்க பேசி முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வக்கீல் வந்து சொன்னவனா ஓகே தீர்ப்பு விடுதலை ஆக்கிது. 4 years 5 years court drags them so that அரசாங்கம் அதுதான் செய்ய போகுது. அது முதல்ல செஞ்சிட்டா பிரச்சனை இல்லையே. Government does that, it's better that we do it earlier. புத்தி இல்லாத ஜனங்க நம்ம people not wise people. வாக்குவாதம் பண்ண கூடாது. We should not contend. வாக்குவாதம் பண்ணுவது எவ்விதத்திலும் குற்றமா இருக்கும். It is false. It is something wrong doing contention. விட்டு கொடுத்துட்டான் பாருங்க. He left him. அதான் உலகத்துல சொல்லுவாங்க, விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை, கெட்டு போவோர் விட்டு கொடுப்பதில்லை சொல்லுவாங்க. So it is a good thing that when you forgive people, when you just ignore it, it will be blessed. விட்டு கொடுக்கறான் பாருங்க. He left that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் விஷயத்திலே அப்படிதான் நீங்க வாசிக்கலாம் பைபிள். Also about Jesus Christ you can read the Bible. கடந்து போகும்போது கர்த்தர் உங்களோட வாக்குவாதம் பண்றவங்க மத்தியில, உங்களோடு சண்டை போடுறவங்க மத்தியில, உங்களோட எரிச்சலா இருக்கிறவங்க மத்தியில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருவார். பெருக வச்சு ரெகோபோத்தா மாற்றிடுவார். Before the people those who quarrel, before the people those who contend with you, God will bless you and make you Rehoboth. ஒன்ன சமாதானத்துக்குரிய ரெகோபோத், ஒன்ன பெருக பண்ணுகிற இடத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் இந்த வாக்குவாதம். To take you to a place where you got getting multiplied and this contention. Hallelujah. Hallelujah. சமாதானத்தோடு கர்த்தர் உங்களை பெருக பண்ணுகிற பாதையில கடந்து போங்க. Move forward in the path where with peace where God blesses you. இயேசு தான் சொல்லி கொடுத்தாரு. That's what Jesus taught. மலை பிரசங்கத்துல என்ன சொன்னார்? What he told in Mount Sermon. ஒரு மைல் தூரம் தான் சொன்னா என்ன செய்யுது? அவனோட 2 மைல் தூரம்னாலும் போ. Somebody tells you to walk for 1 mile with him, go for 2 miles. சிலர் கூட்டு எங்கயாவது கூட்டு போவாங்க விசிட்டிங். எங்கயாவது இந்த வீடு பக்கத்துல தான் இருக்கு பாஸ்டர். They tell that when we go for visiting it is near. அந்த கிரேஸ் ஆஸ்பத்திரி பக்கத்துல தான். It is near Grace Hospital. ஓ கிரேஸ் ஆஸ்பத்திரி பக்கம் தான போயிட்டு வந்தலாம். It's near only we go. அது போவும் திண்ணனூரை தாண்டி. It will cross near Thinnanur. திண்ணனூர்ல கோமதிபுரத்தை தாண்டி. என்ன இங்க கிரேஸ் அது பக்கம் தானே. அதுல இருந்து அப்படி தானே அப்படி அதுல இருந்து அப்படி தானே. They say it is nearby. பக்கத்துல தான் இருக்குமா. It is near. சமாதானமா போக வேண்டியதா. அப்ப மனசு போராடி இந்த பாருங்க இப்படி சொல்லி ஏமாத்தி இழுத்துட்டு வர்றாங்க. சரி பரவாயில்ல, உடனே இயேசு சொன்னதான் வரும். சரி 1 மைல்னா 2 மைல் தூரத்துக்கு 5 மைல் தூரத்துக்கு போக சொல்லி குரு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு தான்
இந்த பாதை. So master has taught us that if a man compels you to walk for a mile, go with him twice. That's what he has told, that we have to follow that. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல இந்த நல்ல சுபாவம் எல்லாம் இருந்துச்சு. All this good natures was with Jesus. பாருங்க, அவன் அந்த இடத்துல இருந்து போனான், புறப்பட்டு போனான். So he departed from that place. கர்த்தர் அவனை அதிகமா ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். God blessed him more and multiplied him. ஹalleluya, Hallelujah, ஹalleluya, hallelujah. அந்த 28 வசனத்துல பாருங்க, Verses 28. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோ. So they said, no, the Lord is with you. கர்த்தரால் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். You are blessed by the Lord. கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். We have certainly seen that the Lord is with you. எனக்கு ஒண்ணு தீமை பண்ணிராதப்பா. Do not do any evil to me. என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லிடுவார் கர்த்தர். Because God will do. கடைசியா சொல்றேன். Finally I'll tell this. ஆதியாகமம் 26 அதிகாரம் 4 வசனத்துல வாசிச்சா, Genesis 26 verses 4. கர்த்தர் ஆபிரகாமோடு என்ன பேசுறார்? இந்த ஆபிரகாம் இடத்துல சொன்ன அதே வார்த்தையை கர்த்தர் ஈசாக்குக்கு The சொல்றார். word which God told to Abraham, the same word God told to Isaac. ஆபிரகாம் என் சொல்லுக்கு என் விதிகள் கற்பனைகள் நியமங்களை கைக்கொண்டான், அதனால பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் அவனை ஆசீர்வதித்தேன். And I will make your descendants multiplying as the stars in heaven. I will give to your descendants as his lands. அதனால ஈசாக்கு, Therefore Isaac, அன்னைக்கு தரிசனத்துல கர்த்தர் அவனோடு பேசுறார். God spoke to Isaac in vision. அபிமெலேக்கு இடத்துல கோராகு என்கிற இடத்துக்கு அவன் போனான். He went to a place called Gerar. கர்த்தர் 2 வசனத்துல பாருங்க, Verses 2. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, Lord appeared to him and said, எகிப்துக்கு போகாமல் do not go down to உனக்கு Egypt. சொல்லுல தேசத்திலே குடியிரு. Live in the land of which I shall tell you. கர்த்தர் இந்த வார்த்தை இத சொல்லிட்டு, God telling this word, நான் இந்த தேசத்திலே வாசம் பண்ணி நான் உன்னோடு இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு உன் சந்ததிக்கு உன் தேசத்துக்கு தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். dwell in this land and I will with you and bless you, for you and your descendants I give this land, and I will perform the oath which I spoke to Abraham your father. கர்த்தர் சொன்ன தேசத்திலே இரு. Be in the land which God told you. எகிப்துக்கு போகாத. இந்த இடத்துல கர்த்தர் சொல்றார். God said. ஏன்னா இந்த நேரத்துல போகாதன்னு சொல்லிட்டார். God told that do not go. ஆபிரகாம் எகிப்துக்கு போனதனால தான் ஆகார் இடத்துல பிரவேசித்தா அங்க ஒரு சந்ததியை பெற்று போட்டான். Abraham went to Egypt, and that's how he went into here, and that's why there was a descendant came. அது அறிஞ்சு தான் ஈசாக்கிட்ட சொன்னா, ஈசாக்கு நீ எகிப்துக்கு போகாத. Knowing that Lord said do not go to Egypt. யாக்கோபு அவனுடைய தகப்பனாகி அவனுடைய பையன் யாக்கோபு கூட எகிப்துக்கு யோசேப்பு இருக்கிறான்னு சொல்லி கேட்டப்ப கொஞ்சம் யோசிச்சா எகிப்துக்கு போகிறதுக்கு பயந்துகிட்டு. ஏன்னா அங்க போனா ஆபிரகாமுடைய வாழ்க்கை நடந்தது போல ஈசாக்கையும் போக வேண்டாம்னாரு ஈசாக்கையும். நான் அப்படி போனா ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்றது, கொஞ்சம் யோசனை யாக்கோபுக்கு வந்துச்சு. Isaac's son Jacob also think when it was told that Joseph is in Egypt, he also thought that no, do we have to go to Egypt? ஆனா அங்க போனா நல்லா இருக்குமே, because something should not happen like Abraham. நல்லா இருக்குது. Egypt was good. நல்லா இருக்குது. Yes, it was good. பெத்லகேமை விட்டு மோவாப் நல்லா தான் இருக்குது. Moab was good, yes. ஆனால் ஈசாக்கு கர்த்தர் சொன்னபடி அந்த தேசத்தில் இருந்தார். But as like Lord said, Isaac dwelt in the land. கர்த்தர் சொன்ன அழைப்புல நில்லுங்க. Stand in the calling which God has called. கர்த்தர் சொன்ன தரிசனத்தில் நில்லுங்க. Stand in the vision which God has given you. கர்த்தர் கொடுத்த ஐக்கியத்தில் நிலைச்சிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Stand in the fellowship which God has shown you, and God will bless you. இந்த ஐக்கியத்தில் இருந்தா பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்காது, மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்காது. If I'm there in this fellowship, I'll not get bride or bridegroom. மற்ற சபைகள்லாம் வச்சிருக்காங்க என்ன? If you go to another church, என்ன வச்சிருக்காங்க? what they have kept? நல்ல விவாகத்துக்குரியது எல்லாம் எழுதி வச்சு பார்த்து எல்லாம் கொடுக்கறாங்க. They have other church, they have a good list, and accordingly they plan. இந்த நன்மை உண்டாகாது. In the church if I'm there, there will be no goodness. போனாத ஆசீர்வாதம் இல்ல. When you go out only I'll be blessed. உனக்கு வைத்திருக்கிற தரிசனத்தில் நீங்க நில்லுங்க. Stand in the vision which God has given you. கர்த்தர் கொடுத்த வார்த்தையின் உபதேசத்தில் அஸ்திபாரத்தில் நில்லுங்க. Stand in the foundation and doctrine which God has given you. தீர்க்கதரிசியுடைய அஸ்திபாரத்தின் மேல் நிலைத்து நில்லுங்க. Stand in the fundamentals of apostolic and prophets. அந்த தேசத்துல ஆபிரகாம் ஈசாக்கு இருந்தான். Now Isaac dwelled in that land. அங்க விதைச்சான். He sowed the seed there. எவ்வளவு ஆசீர்வாதம்? How? 100க்கு 100. 100-fold blessing. Hallelujah. Hallelujah. ஈசாக்கு 100 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். God blessed Isaac 100-fold. கர்த்தர் சொன்ன இடத்துல எல்லாம் ஈசாக்கு இருந்தா தெரியுமா? God were told, and Isaac sustained and lived there. 3 இடத்துல அவன் இருந்தான். அத சொல்லி முடிச்சறேன். I'll tell this and close. He lived in 3 places. லகாய்ரோயி என்கிற இடத்துல இருந்தான். First he lived in Lahai-roi. கர்த்தர் காண்கிற இடத்துல அந்த ஈசாக்கு இருந்தான். Isaac was dwelling in the place where God sees him. இன்னொன்று இப்போ வாசிக்கிறது போல கோரார் என்கிற தேசத்துல அவன் இருந்தான். Second, he lived in the place called Gerar. இந்த தேசத்திலே நீ இரு. You be there in this land. இந்த கோராகிலே நீ இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Be there in Gerar and I will bless you. இரண்டாவது கர்த்தர் சொன்ன இடத்துல அவன் இருக்கிறான். Second, he lived in the place where Lord showed him. மூணாவது Third, அவன் பெயர்சபா என்கிற இடத்துல அவன் இருக்கிறான். he dwelled in the place called Beerseba. ஹalleluya. Hallelujah. அது கர்த்தர் சொன்ன இடம். The place where God told him. பெயர்சபா கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணின இடம். The place where he made a covenant with Lord. சத்தியத்தோடு உபதேசத்தோடு அப்போஸ்தல உபதேசத்தோடு ஐக்கியப்பட்ட அந்த ஸ்தானத்தில் நில்லு. Stand in the place where you have a fellowship with apostles and doctrine. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். The God who blessed Isaac will
bless you too. கர்த்தர் சொன்ன வார்த்தையை விட்டு இடத்தை விட்டு அவன் விலகியே போகல. He never departed from God's word or the place where God told him. எல்லாரும் இந்த காலைவேளையில நம்முடைய கண்களை மூடுவோம். Let's all close our eyes in this morning. ஆண்டவரே எனக்கு அந்த ஈசாக்கின் ஆசீர்வாதம் எனக்கு வேணும். God, I want the blessing of Isaac. ஆண்டவர் சொல்லுகிறார், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். God of Isaac who blessed Isaac will ஒரு bless you. நாளும் நீ உன்னை கைவிட மாட்டேன். I will not forsake you. பிதாக்களுக்கு ஆபிரகாமுக்கு ஆணையிட்ட தேசத்தை உனக்கு நான் தருவேன். I swore to Abraham the land which I will give it to you. என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Oh Lord, bless me. எல்லாரும் என்னை ஆசீர்வதிங்க. Oh Lord, bless me. ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க. Give me the blessing of Isaac. எல்லாவற்றிலும் ஈசாக்கை போல சுமக்கக்கூடிய காலங்கள் எல்லாவற்றையும் சகிக்க சுமக்க எனக்கு பலன் தாங்க. As like Isaac in everything, help me to bear everything. மரணத்தை சுமந்து கொண்டு உமக்காக ஜீவிக்கணும், ஊழியம் செய்யணும். Oh, I have to bear and even death and do ministry. சிலுவையின் பாரத்தை நான் சுமக்கணும். I have to bear the cross and burden. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். I bear one burden more upon another. பரிசுத்த ஸ்தலத்தின் அக்கிரமத்தை சுமக்கணும். Bear the iniquities of the holy sanctuary. ஊழியத்தின் அக்கிரமத்தை சுமக்கணும். Bear the iniquities of the ministry. எனக்கு கிருபை பலன் தாங்க. Give me strength and grace. ஈசாக்கை போல ஜெபம் பண்ணுங்க. Pray like Isaac. ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. Make supplication looking unto the Lord. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார். God will never leave you without blessing. நிச்சயமாக சபையாரே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Assuredly, church, God will bless you. ஜெபம் வீணாகாது. Your prayer will not go in vain. விசுவாசம் வீணாகாது. Your faith will not go in vain. தள்ளிடுவாரா? Will he reject? ஏழையாகி உன்னை தள்ளிடுவாரா? Will he reject because you are poor? ஏழைக்கு பலன். Oh, he is the strength to the poor. ஏழைகளின் கூட்டத்தை மறவாத ஆண்டவர். God will not forget the group of poor. கற்றவர்களுக்கு அவர் உதவி செய்கிறவர். He who helps the orphans. சிறுமை பட்டிருக்கிறவனுக்கு கர்த்தர் தஞ்சமானவர். God is a companion to the lowly people. நெருக்கப்பட்ட காலத்தில் அவர் அவனுக்கு உதவி செய்கிறார். In any situation, he will help. தேவனுடைய பிள்ளையே பலன் கொள். Child of God, ஜெபத்தில் தரித்திருங்க. sustain in prayer. கர்த்தர் சொல்ல இடத்தை விட்டு நீ போகாத. Never depart from the place where God has told you. வாக்குவாதம் பண்ணாத. Do not make contentions. எலியாசர் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு எப்படி மௌனமா இருந்தான்? How Eliezer kept quiet for blessing. மௌனமா இரு. Be blessed and be quiet. தேவன் சொன்ன இடத்துக்கு நீ கடந்து போய் கொண்டே இரு. Forward the place where God tells you. அழைப்ப மாற்றாத. Do not change the calling. தெரிந்து கொள்வதை விட்டு விலகாத. Do not depart from the calling. விசுவாசத்தை விட்டு விலகி Do போகாத. not depart from your faith. தெய்வீக அன்பை விட்டு விலகாத. Do not depart from divine love. உறுதியா இருங்க. கர்த்தர் உயர்த்துவார். Stand firm and God will lift கர்த்தர் up. ஆசீர்வதிக்கிற God will இடம். bless you. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். Clap your hands and praise God. ஒரு நாள் கைவிட மாட்டார். He'll never forsake you ever. தாய் தேற்றுவது போல கர்த்தர் உங்களை தேற்றுவார். As like mother comforts, he will comfort you. ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுவார். As like mother comforts, he will comfort you. ஒரு நாள் மறக்க மாட்டார். He will not forget you. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினா, Because God is with us. சபையோடு ஐக்கியத்தோடு இருக்கிறபடியினா, Because he is there in our fellowship. கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Clap your hands and give